இந்தியாவில் தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியா அதிகமான மக்கள் வந்து சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம் அப்படின்னு சொன்னோம்னா மைசூர் பேலஸ் வந்து நம்ம சொல்லலாம். மைசூர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வர்றது அங்க இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட அரண்மனை தான். இந்த மைசூர்ல நம்ம ஒரு நாள் ஃபுல்லா எந்தெந்த இடத்துக்கு போய் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். எங்களுக்கு 2 நைட்டு தங்கி 3 பகல் வந்து சுத்தி பார்க்குற மாதிரியான ஒரு பிளான் வந்து இருந்தது. ஸோ நாங்கள் அதுக்காகவே ஒரு நாள் மைசூரும் 2 நாள் கூர்க்க சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி மைசூர் வந்து வந்துட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் சரி பெங்களூர் வழியா மைசூர் வந்து பஸ்ஸில் வர முடியும். அதே மாதிரி ஸ்லீப்பர் கோச் பஸ் அப்படின்னா டைரக்டா மைசூருக்கே வந்து இருக்கு. அதில் கூட நம்ம வரலாம். இதே நம்ம சென்னை டு மைசூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ட்ரெயின் வந்து இருக்கு. அந்த ட்ரெயினில் வரலாம். கூடவே வந்தே பாரத் எக்ஸ்பிரஸும் வந்து இருக்கு. அதுலயும் நீங்க ட்ரை பண்றதுனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் அப்படின்னா இங்க இருந்து ஒன்னு கேப் புக் பண்ணி நீங்க தங்க போற இடத்துக்கு போயிடலாம். இல்லனா இங்க ஆட்டோ இருக்கும். சோ ஆட்டோலயும் வந்து நீங்க போக முடியும். இந்த இடத்துல ப்ரீபெய்ட் ஆட்டோ இருக்கிறதுனால கரெக்டான பிரைஸ் தான் வந்து உங்க கிட்ட இருந்து வாங்குவாங்க. சோ நாங்க மைசூர் கூர்க்கு வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் லிங்க் ஹாலிடேஸ்ல வந்து சொல்லியிருந்தோம். அவங்களே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. கூடவே மைசூர்ல ஒரு நாள் ஸ்டே, கூர்க்ல ஒரு நாள் ஸ்டே, மைசூர் கூர்க்க வந்து 3 நாள் சுத்தி பார்க்கிறதுக்கான கார் இது எல்லாமே வந்து பக்காவா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. மைசூரை பொறுத்தவரையிலும் எக்கச்சக்கமான ரூம்ஸ் வந்து இங்க தங்கறதுக்கு இருக்கு. அதுல ஒன்னு பெஸ்டா இருக்கிறதா பார்த்து புக் பண்ணி கூட நம்ம தங்கிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நாள் மைசூர்ல இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி கோயில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ கார்ல வந்து நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம். இந்த சாமுண்டீஸ்வரி கோயிலை பொறுத்தவரையிலும் மலை மேல தான் வந்து இருக்கு. அதாவது இந்த மலையை பொறுத்தவரையிலும் கடல் மட்டத்துல இருந்து 3300 அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். மைசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டைரக்டா இங்க பஸ்ஸும் இருக்கு. நாங்க கார்ல போனதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங்ல நம்மள இறக்கி விட்டுட்டாங்க. இந்த பார்க்கிங்ல இருந்து கோயில் போறோம் இல்லையா, அந்த போற வழி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து வச்சிருப்பாங்க. நிறைய கடைகள் வந்து இருக்கும். இந்த பொம்மை இன்னும் ஒரு சில பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போற வழியில வித்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா போகும்போதோ இல்ல ரிட்டர்ன் வரும்போதோ வாங்கிக்கலாம். இந்த கோயிலோட கட்டிடக்கலையை பொறுத்தவரையிலும் ரொம்பவே நேர்த்தியா இருக்கும். அதே மாதிரி அந்த கோபுரத்தை பாருங்களேன், ரொம்பவே பிரமிக்க வைக்கிற மாதிரியான ஒரு வடிவத்தில் தான் வந்து இருக்கும். இந்த கோயிலுக்கு பொறுத்தவரையிலும் ஒரு சில புராண வரலாறே வந்து இருக்கு. அதை பத்தி எல்லாமே அங்க போனோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்ல, இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் 18 சக்தி பீடங்கள்ல ஒரு கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏகப்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து சாமி தரிசனம் வந்து பண்றாங்க. இங்க வந்து 2 விதமான கியூ இருக்கு. ஒன்னு பே பண்ணி உள்ள போற மாதிரி, இன்னொன்னு வந்து ஃப்ரீ கவுண்டர் வந்து இருக்கு. உங்களால கியூல நின்று உள்ள போய் சாமி தரிசனம் பண்ண முடியல அப்படின்னா நீங்க வந்து இந்த கோயிலோட வெளியவே, அதாவது முன்னாடி சைடு வந்து நின்று சாமியை வணங்கி இந்த இடத்துல கற்பூரம் ஊதுவத்தி எல்லாம் ஏத்திட்டு தேங்காய் உடைச்சு இங்கேயே நின்று சாமி தரிசனம் பண்ணிட்டு நீங்க இங்க இருந்து கூட போகலாம். இந்த கோயில்ல நம்ம வணங்கிட்டு அங்க இருந்து கீழே வர வழியில ஒரு இடத்துல வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து இருக்கு. இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா மைசூர் சிட்டியோட முழு அழகையும் வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம மைசூர் ஜூ தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். போற வழியில இந்த ஸ்னோ பேலஸ், அதுக்கப்புறம் ஃபிஷ் அக்வேரியம் சொல்லிட்டு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. இது வந்து பிரைவேட் தான். அங்க வந்து நம்ம பே பண்ணி போய் சுத்தி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அந்த இடத்தையும் நீங்க சுத்தி பார்க்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மைசூர் ஜூவோட என்ட்ரன்ஸ். ஆனா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பாலம் மாதிரி இருக்கும். அதாவது இந்த ரோட்டுக்கு அடியில் ஒரு டனல் மாதிரி போவோம். அந்த வழியா தான் நம்ம போற மாதிரி இருக்கும். போனோம்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கக்கூடிய அந்த இடம் வந்து இருக்கும். ஒன்று இந்த இடத்துல கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப்லேயே வந்து டிக்கெட் வந்து எடுக்கலாம். இல்லை அப்படின்னா அங்கே கவுண்டர் இருக்கும். கியூவில் நின்னும் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ஒருத்தருக்கு 120 150ன்னு சொல்லிட்டு 2 விதமாக பேக்கேஜ் இருக்கு. அதாவது ஜூ மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா 120 ரூபாயும், இதே நீங்கள் லேக் பிளஸ் ஜூ பார்க்கணும் அப்படின்னா காம்போவா 150 ரூபாயும் என்ட்ரி டிக்கெட் வந்து இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே செக்யூரிட்டி செக்அப் வந்து இருக்கும். அங்கே போய் நம்ம டிக்கெட்டை காமிச்சிட்டு அப்படியே உள்ளே வந்து வந்துடலாம். ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களால் நடந்து போய் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னா அங்கே வந்து பேட்டரி கார் வந்து இருக்கும். அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பே பண்ணிட்டு அந்த பேட்டரி கார்லேயே போய் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்த்துட்டும் வர முடியும். இந்த பேட்டரி காரில் நம்ம வரும்போது அங்கங்கே வண்டியை நிறுத்துவாங்க. அப்படியே இறங்கி போய் அந்த அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம கூட்டிட்டு வந்து ரிட்டர்ன் விட்டுருவாங்க. நம்ம நடந்து போகும்போது ஃபர்ஸ்ட் வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த கூண்டு தான் வந்து இருக்கும். நம்ம நடந்து போறோம் இல்லையா, இந்த வழியில 2 சைடும் வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுக்குன்னே தனித்தனி கூண்டு வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல பறவைகளை பார்த்துட்டு அப்படியே அதோட எண்டுக்கு போனோம் அப்படின்னா அங்க புலி வந்து இருக்கும். இந்த இடத்த பொறுத்தவரை கண்ணாடி தடுப்புக்கு அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா புலி வந்து வரிசையா வந்து இருக்கும். நாங்க போற டைமுக்கு வந்து அந்த புலி வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருந்தது. அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு போய்கிட்டும் வந்துகிட்டும் இருந்தது. ஸோ அது எல்லாமே பார்த்து ரசிச்சோம். அதே மாதிரி வந்து இங்க பெங்காலி டைகர், அந்த ஒயிட் டைகர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான டைகர் எல்லாமே
எல்லாமே இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து பார்த்து ரசிக்கலாம். அதே மாதிரி குரங்குகளும் இந்த இடத்துல நிறைய வெரைட்டில இங்க கூண்டுக்குள்ள வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த மனித குரங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கூட இங்க இருந்ததுன்னா பாத்துங்க. கரடியை வந்து நம்ம பார்த்தோம், அது பாட்டுன்னு விளையாடிட்டோம் படுத்துக்கிட்டோம் இந்த இடத்துல இருந்தது. கூடவே ஓநாய்களும் இந்த இடத்துல வந்து வச்சிருந்தாங்க. இதுக்கு அடுத்து வந்து ஏகப்பட்ட டைப்ல மான் கூட்டங்களை வந்து நம்ம பார்த்தோம். மான் வந்து எக்கச்சக்க வெரைட்டியில் கூட்டம் கூட்டமாக இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அப்படியே போனோம் அப்படின்னா யானை வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பெரிய மைதானம் மாதிரி இருக்கும். அதில் யானைகள் வந்து அங்கேயும் அங்கேயும் ஜாலியாக நடந்துக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு வந்து இருக்கும். அதையும் நம்ம பார்க்கலாம். இது தவிர காண்டாமிருகம், ஒட்டக சிவிங்கி, காட்டு மாடு, பாம்புன்னு சொல்லிட்டு பல வெரைட்டியில் பேர்ட்ஸு, அனிமல்ஸு இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த இடத்துல பார்க்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா மதிய சாப்பாடு அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் சிக்கன் புலாவ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். ஓகே தான், எங்களுக்கு நல்லா இருந்தது, சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து மைசூர் பேலஸ் போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம். மைசூர் பேலஸ் உள்ள போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து இருக்கு. என்ட்ரி எடுத்துட்டு நம்ம அப்படியே உள்ள போயிடலாம். இந்த பேலஸை பொறுத்தவரையிலும் 3 வழி இருக்கு. நம்ம சைடில் இருக்கக்கூடிய அந்த வழியில தான் வந்து அப்படியே உள்ள போனோம். ஸோ உள்ள போகும்போதே செருப்பு வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு. ஏன்னா உள்ள நம்ம செருப்பு காலோட போறதுக்கு அலோடு இல்லை. செருப்பு கழட்டி அந்த இடத்துல ஃப்ரீயாவே வச்சுட்டு அப்படியே உள்ள நம்ம போயிடலாம். இந்த பேலஸை பொறுத்தவரையிலும் 110 வருட பழமையான அரண்மனைன்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த அரண்மனையை கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுன்னா பாத்துக்கங்க. உள்ள கிட்டத்தட்ட 175க்கு மேல அறைகள் வந்து இருக்கு. அரண்மனையில மொத்தம் 3 அடுக்கா வந்து இருக்கும். ஒவ்வொரு அடுக்கா வந்து கீழே மேல அதுக்கு மேலன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா மேல ஏறி போய் நம்ம பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். அரண்மனையோட ஒரு சில கதவுகள் வந்து வெள்ளியினால் செய்யப்பட்டதா வந்து இருக்கும். தங்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த சேர், உட்கார்ற சேர் அதெல்லாம் வந்து நம்ம அங்க பார்த்து ரசிக்க முடியும். ரொம்பவே நேர்த்தியா ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து வந்து இந்த அரண்மனையை வந்து கட்டியிருப்பாங்க. இந்த அரண்மனைக்குள்ளேயே வந்து மண்டபம், மல்யுத்த மைதானம், நூலகம், ஆயுத அறை, மாட மாளிகை, கூட கோபுரம் சொல்லிட்டு எக்கச்சக்கமா வந்து உள்ள இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நீங்க பார்த்து ரசிக்க முடியும். மைசூர் பேலஸ் பொறுத்தவரையும் நீங்க ஈவினிங் டைம்ல வந்தீங்க அப்படின்னா அதை சுத்தி பார்த்துட்டு அதே மாதிரி 7 மணிக்கு மேல லைட் அண்ட் ஷோவும் நடக்கும். நீங்க அதை பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தசரா டைம்லயோ ஈவினிங்லயோ இந்த மைசூர் பேலஸை பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெளிச்சத்துல தங்க மாளிகை மாதிரியே வந்து ஜொலிக்கனா பாத்துங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி மைசூரை பொறுத்தவரையிலும் நிறைய திரைப்படங்கள்ல நம்ம பார்த்தா ஒரு அரண்மனை வந்து இருக்கும். லலிதா மஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரண்மனை தான். இப்போ வந்து இது ஹோட்டலா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து இங்க புக் பண்ணி ஸ்டே பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல நான் உள்ள போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னா ஒருத்தருக்கு 100 ரூபாய் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் நம்மள சுத்தி பார்க்கறதுக்கும் அலோ பண்ணுவாங்க. இந்த பேலஸையும் வந்து நீங்க பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த மைசூரை பொறுத்தவரையிலும் பிருந்தாவன் கார்டன், ஆர்ட் கேலரி, ரயில் மியூசியம் சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான சுற்றுலா இடங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச வரையிலும் 1 நாளோ 2 நாளோ தங்கி இந்த மைசூர் பேலஸும் அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். நாங்கள் இந்த மைசூர் பேலஸை வந்து சுற்றி பார்த்துட்டு அடுத்ததாக வந்து கூர்க்கு தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ கூர்க்கில் போய் ஒரு 2 நாள் தங்கி அங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா இடங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் மைசூர் வந்துட்டீங்க அப்படின்னா ஒன்று வயநாடு போய் சுற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா கூர்க்கு போய் சுற்றி பார்க்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். மைசூரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், வயநாடையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். இல்லைனா மைசூர் பிளஸ் கூர்க்கையும் வந்து நீங்க போய் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். மைசூர் சுற்றுலாவை பொறுத்தவரையும் கண்டிப்பா எல்லாருமே ஒரு டைம் ஆச்சு போய் சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இடம் தான். இந்த மைசூர் சுற்றுலாவை பொறுத்தவரையும் டிராவலிங் ஹாலிடேஸ் தான் வந்து நம்மளுக்கு சூப்பரா வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம தங்க சுத்தி பார்க்கறதுக்கான கேப் இது எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. டிராவலிங் ஹாலிடேஸோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம வில்லேஜ் டேட்டாபேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணீங்க. இந்த வீடியோவை நீங்க Facebook பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா Facebook பேஜும் இருக்கு, Instagram பேஜும் இருக்கு. அதையும் வந்து ஃபாலோ பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.